இப்போ நமக்கு இந்த கொஷினில் நமக்கு தெரியாத வேல்யூவான இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு பொதுவாக தெரியும், நமக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே டினாமினேட்டர்ஸ் காமனாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்மள அடிஷனோ சப்ராக்ஷனோ எதுவும் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேலையை நம்ம டினாமினேட்டர்ஸ் காமன் பண்ணுவோம். இப்போ 3x - 2 டிவைடட் பை 4 இருக்குது, மைனஸ் x - 3 டிவைடட் பை 5 இருக்குது, ஈக்குவல் டு -1ன்றது கொஷினில் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இப்போ டினாமினேட்டர்ஸ் நம்ம சேம் பண்ணணும். டினாமினேட்டர்ஸில் இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ரெண்டுத்துக்குமே நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக பார்த்தோன்னே சொல்லிடலாம். அதல்ஸ் நீங்கள் எல்சிஎம்மாகவும் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். 2 எடுக்கும்போது 2 5, அகைன் 2னா 1 5, 5ன்னும் போது 1 1. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 2 × 2 × 5, அதாவது 4 5s are 20. நமக்கு எல்சிஎம் 20 வருது. டு மேக் 5 as 20, டு மேக் 4 as 20 நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். எப்பயுமே நமக்கு தெரியும், டினாமினேட்டரில் மட்டும் ஒரு ஆப்ரேஷன் செய்ய மாட்டோம். டினாமினேட்டரில் செஞ்சால் கண்டிப்பாக நியூமரேட்டரில் செய்யணும். நியூமரேட்டரில் நீ டிவைடோ மல்டிப்ளையோ பண்ணுற அப்படின்னு சொன்னால் நீ டினாமினேட்டர்லையுமே டிவைடோ மல்டிப்ளையோ பண்ணணும். இப்போ 5 வெளியே இருக்குது, 5ஆல் நம்ம இந்த ஹோல் டேர்மும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது 5 3s are 15, அதையும் நம்ம பண்ணணும். 5 2s are 10, இதையும் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் 5 நம்ம எக்ஸ் கூடயும் பண்ணணும், 3 கூடயும் பண்ணணும். சாரி, into 4 to make as 20, 5 multiplied by 4. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம், உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 5 3s are 15x minus 5 2s are 10 divided by 5 4s are 20 minus 4 into x 4x, 4 into 3 12, ஆனால் 4 into plus into minus divided by 5 4s are 20 equal to -1. இப்போ டினாமினேட்டர்ஸ் காமன்னும் போது நம்ம சிம்பிளாக டினாமினேட்டர்ஸை ஒரு தடவை எழுதுனா போதுமானது. -4x - 12, டெஃபினட்டாக இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டே ஆகணும். ப்ராக்கெட் இந்த இடத்துல மறந்துடுவேன், ப்ராக்கெட் போட்டுவோம். டிவைடட் பை 20 ஈக்குவல் டு -1. இப்போ இந்த டினாமினேட்டர் இங்கே டிவிஷனில் இருக்குது, ரைட் சைட் போகும்போது நமக்கு மல்டிப்ளிகேஷனில் வரும். 15x - 10, இந்த 4 இந்த மைனஸ் இருக்கிறத நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். வெறும் மைனஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல நம்ம பொறுத்த வரைக்கும் -1 இருக்குது. இந்த ஹோல் டேர்ம் ஒரு தடவை இருக்குல்ல, அப்போ முன்னாடி ஒரு 1 இருக்கிறதா தான் அர்த்தம். -1 நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ஸோ -4x. ஆனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 1 × 12 12 ஈக்குவல் டு இந்த 20 நமக்கு ரைட் சைடில் வரும்போது டிவிஷனில் இருக்குது, இங்கே வரும்போது நமக்கு மல்டிப்ளிகேஷனில் வந்துடுது. தென் 15xம் 4xம் நமக்கு லைட் டேர்ம்ஸ். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பக்கத்தில் எழுதிக்கலாம். தென் மைனஸ் 10 இருக்குது, ப்ளஸ் 12 இருக்குது. இதை ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது. டிஃப்ரெண்ட் சைனில் இருந்தால் நமக்கு தெரியும் சப்ராக்ட் தான் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்குது. அதில் 12 தான் கிரேட்டர் நம்பர், ஸோ 12 சைன் போட்டுக்கிறோம், அதாவது +2 ஈக்குவல் டு -1 × 20 -20. 15 டைம்ஸ் எக்ஸ் இருக்குது, அதில் நம்ம 4 டைம்ஸ் நம்ம எக்ஸை நம்ம வெளியே எடுத்துகிட்டோம் சொன்னால் நமக்கு ரிமைண்டர் 11x இருக்கும். அப்போ 11x ஈக்குவல் டு இந்த 2மே நம்ம இன்னொரு சைடு கொண்டு போயிடலாம். இந்த இடத்துல +2 இருக்குது, டிரான்ஸ்போஷன் பண்ணும்போது -20 -2. எப்பயுமே ஆஸ் இட் இஸ் ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற டேர்ம் நம்ம எழுதுவோம், அதுக்கப்புறமா தான் ஃப்ரெஷ்ஷாக டிரான்ஸ்போஷன் ஆகிற டேர்ம் நம்ம எழுதுவோம். அதாவது -20, அதுக்கப்புறமா நம்ம -2 எழுதியிருக்கோம். அப்போ 11x ஈக்குவல் டு -22. ஏன்னா ரெண்டு சேம் சைன் போது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பெரிய நம்பருடைய சைனை நம்ம எழுதிடுவோம். x ஈக்குவல் டு -22 டிவைடட் பை 11. 11 1 time is 11, 2 times are 22. அப்போ therefore the value of x is -2.